ஆடி மாதத்தில் இதுவரைக்கும் எந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்ற விசேஷ நாட்களில் அம்பாளுக்கு எந்த வழிபாடும் தானமும் கொடுக்க முடியல அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாங்க. ஆடிப்பூரமும் இந்த நாளில் சேர்ந்து வருவது கூடுதல் விசேஷமானதாக சொல்லப்படுது. ஆடிப்பூரமும் இந்த நாளில் சேர்ந்து வருவதனால கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே அம்மனுடைய படத்திற்கு வளையல் மாலை சாற்றி அதற்கு பிறகு அந்த வளையல்களை அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாங்க. அப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்கலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. எல்லா வாரத்துலேயும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளுங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி மற்றும் மங்கள ரூபிணியான அம்பிகையை வழிபடுவதற்கும் அம்பிகையுடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது. அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமை நாளுமே அம்பிகையுடைய அருளை பெறுவது ரொம்பவே விசேஷமான நாட்களாகுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமையிலுமே ஒவ்வொரு வழிபாட்டை செஞ்சோம்னா அம்பிகையுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நம்ம விடுபட முடியும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கக்கூடியவங்க அம்பிகையுடைய இந்த வழிபாடு நிச்சயமாக பலன் கொடுக்குங்க. இந்த வருஷம் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியாரின் திரு அவதார நாளான ஆடிப்புறமும் சேர்ந்து வருவது கூடுதல் விசேஷமானதாகும். ஆடிப்புறம் மற்றும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் குழந்தை பாக்கியம், திருமணம், குடும்ப ஒற்றுமை, சுபிச்சம் போன்ற நல்ல பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம இந்த 4 பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பானதாகும். இப்படி கொடுப்பதனால நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகி புண்ணிய பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தாம்பூல தானம் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ போன்றவற்றை சேர்த்து தாம்பூல பொருட்களாக தானமாக நம்ம கொடுக்க வேணும். இதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஏழை பெண்களுக்கு மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற புடவை இல்லைன்னா ஆடைகளை வாங்கி தானமாக கொடுக்கலாங்க. ரவிக்கை துணியோடு சேர்த்து இந்த பொருட்களை கொடுப்பதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது நீங்கி விடுமா. லட்சுமி கடாட்சகமானது பெருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய உடைகளை நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாதுங்க. இப்படி கொடுப்பதனால பாவமானது வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சக்கரை பொங்கல், தயிர் சாதம் இல்லைன்னா கூழ் காய்ச்சி கூட அம்மனுக்கு படைத்த பிறகு நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. அதற்கு பிறகு தான் அம்மனுக்கு படைத்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட வேணும். அதே போல் சுமங்கலி பெண்களுக்கு தாலிக்குரிய மஞ்சள் கயிற்ற மஞ்சள், குங்குமம் போன்றவற்றோடு சேர்த்து நம்ம தானமாக கொடுக்கலாங்க. இதனால் மாங்கல்ய பாக்கியமானது பெருகுமா. கணவருடைய ஆயுளானது நீடிக்குங்க. அதே போல் திருமண தடை இருக்கக்கூடியவங்க திருமண தடை விலக வேணும் அப்படின்னா சீக்கிரம் விரைவில் திருமண வரனானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம தானம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா காலை 9:15 முதல் 10:15 மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் தானம் கொடுப்பது சிறப்பானதாகுங்க. இந்த நேரத்தை தவற விட்டுட்டோம், ஒரு வேலையாக இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணிக்குள்ளான நேரத்தில் பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க.
அதே போல் உங்களால் என்ன பொருட்கள் அன்றைய நாளில் தானம் கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை கொடுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 பொருட்களை நீங்கள் அன்றைய நாளில் தானமாக கொடுப்பது சிறப்பானதாகும். முடியாதவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுக்கலாங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்கள், பெண் குழந்தைகள், கன்னி பெண்கள், வயதானவங்க போன்றோர் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுப்பது, அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்வது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. அதே போல் வயதில் மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களிடம் ஆசையை வாங்கி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம தரக்கூடிய தானத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் அம்பிகையே அவர்கள் ரூபத்தில் வந்து நம்முடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதாகவும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. ஆடி மாதங்கிறது அம்மன் வழிபற்றக்கூடிய சிறப்பான மாதமாகுங்க. அதே போல் பக்தியும் ஆற்றலும் நிறைந்திருக்கக்கூடியது இந்த ஆடி மாதமாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த நாளில் அம்மனுடைய மனம் மகிழும்படி நம்ம வழிபட்டோம்னா தெய்வீக அருளோடு நம்ம கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அம்மனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம எப்படி வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாட்கள் ஆகுங்க. அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமானதாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஒவ்வொரு விதமாக வழிபடுவது சிறப்பானதாகுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அம்மனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் ஆடிப்பூரம் வருவது ரொம்பவே விசேஷமானதாகும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்க முடியாதவங்க ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் கடைப்பிடிக்கலாங்க. அதே போல் ஆடி மாதத்தில் இது வரைக்கும் வேண்டுதல் ஏதாவது நிறைவேற்றாமல் இருந்துச்சுன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் வேண்டுதலை நிறைவேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இதை தவிர ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் யாருக்காவது அன்னதானம் செஞ்சோம்னா அம்மனுடைய மனமானது மகிழ்ச்சி அடையுமாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பராசக்தியின் பிள்ளைகள் என்பதனால பிள்ளைகள் பசியோடு இருப்பதை தாய் ஒரு நாளும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. பசியோடு இருக்கக்கூடியவங்க யாராவது 2 பேருக்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னா அம்மனுடைய மனமானது மகிழ்ச்சி அடையுமாங்க, குளிர்ச்சி அடையுமா. இதனால் அம்மனுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யாராவது ஒருத்தருக்காவது இந்த நாளில் உணவை தானமாக கொடுப்பது சிறப்பானதாகுங்க. அப்படி யாருக்கும் உணவு வழங்க முடியாதவங்க பசுமாட்டுக்கு மஞ்சள், வாழைப்பழம், கீரைகளை தானமாக கொடுக்கலாங்க. அதுவும் முடியாதவங்க ஏதாவது ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் கோமாதா பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. பசுவில் 33 தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்லப்படுவதனால இந்த நாளில் பசுக்களுக்கு உணவு அளிப்பது 33 தேவர்களுக்கு உணவளித்த புண்ணிய பலனானது கிடைக்குங்க. தனியாக அன்னதானம் வழங்க முடியாதவங்க சக்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வழிபடலாங்க. அதற்கு பிறகு மற்றவங்களுக்கு அதை கொடுக்கலாம். கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கே வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் இதை பிரசாதமாக கொடுக்கலாங்க. அதோடு ஆடி மாதத்தில் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை வாங்க நினைத்து முடியாமல் போனவங்களும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் மங்கள பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறப்பானதாகும். அவர்களிடம் ஆசை பெறுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் விளக்கு பூஜை, குங்குமம் அர்ச்சனை செய்து அம்பிகையை வழிபடுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் இது போன்ற வழிபாடுகளை நம்ம செய்வதனால குடும்பத்தில் சுபிட்சமானது ஏற்படுமா. அம்மன் கோவிலுக்கு கூழூற்ற நினைப்பவங்களும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் கூழூற்றி வழிபடலாங்க. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனை வழிபடுவதற்குரிய மாதம், தெய்வீக மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில விசேஷ நாட்களும் திதிகளும் இருந்தாலும் கூட ஆடி வெள்ளிக்கிழமையும் ஆடி செவ்வாய்க்கிழமையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதுவும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்யலாங்க. இல்லைன்னா திருமணமான பெண்கள்
பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தாம்பூலம் கொடுக்கலாங்க. இப்படி கொடுப்பதனால குடும்பமானது சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் சுமங்கலி பூஜை செய்து வழிபட்டோம்னா அம்பாளுடைய மனமானது குளிர்ச்சி அடையுமா. ஒரு சில குடும்பங்களில் சுமங்கலி பூஜை இப்படித்தான் செய்ய வேணுங்கிற ஒரு குறிப்பிட்ட வரைமுறையானது இருக்குங்க. சுமங்கலி பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக விருந்து தயார் செய்வாங்க. ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து விருந்து வைத்து தாம்பூலம் கொடுப்பது ஒரு சில குடும்பங்களில் வழக்கமாகும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து அம்மனுக்கு புடவை சாற்றி வழிபடலாங்க. இல்லைன்னா கோவிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலத்தை நம்ம தானமாக கொடுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.